சிக்கன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு. இது எண்ணெய் காஞ்சோன்னா தாளிச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அரை தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 2 ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்திட்டோம். அதை வதக்கிக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா தண்ணி ஊற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 செகண்ட் வந்துட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 செகண்ட் மட்டும் மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திக்கலாம். கறி மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்து வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் வெங்காயமும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஊற்றிக்கலாம். சிக்கன் வெந்துட்டுருக்குல, இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி.